சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். லக்ஷ்மி கடாட்சம் நம் வீட்டில் நிறைந்திருக்க நம் வீட்டு அடுப்பு மேடையில் கட்டாயம் வைக்க வேண்டிய வைக்கக்கூடாத 3 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு சில பொருட்கள் முறையாக நம்ம வச்சுருந்தாலே போதும். அதன் மூலம் லக்ஷ்மி தாயார் மனம் மகிழ்ந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க. லக்ஷ்மி தாயார் மனம் மகிழ்ந்து வாசம் செஞ்சாலே அந்த வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த லக்ஷ்மி கடாட்சம் பெருகவும் நம்ம அடுப்படியில் வைக்க வேண்டிய வைக்கக்கூடாத பொருட்கள்னு சில வாஸ்து குறிப்புகளும் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க கட்டாயம் செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இது போன்ற குறிப்புகள்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் பின்பற்றக்கூடிய குறிப்புகள் தான் நான் இப்போ கொடுக்குறது. அதனால் ஒரு மாதம் முயற்சி செய்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை கண் கூட உங்களால் உணர முடியும். வாஸ்துப்படி ஒரு வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் நம்ம சமையலறை இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக கிழக்கு நோக்கி பெண்கள் சமைப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் அடுப்படி அப்படிங்கிறது ரொம்பவே காற்றோட்டம் நிறைந்ததாகவும் பெண்கள் தாராளமாக நின்று சமைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும். இது போல் ஒரு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ அடுப்பு மேடையில் கட்டாயம் வைக்க வேண்டிய 3 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுவும் அடுப்பு மேடையில் உங்களுடைய வலது கை பக்கத்தில் இந்த பொருட்கள் வைப்பது மேலும் சிறப்பு. முதல்ல உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்க எப்போதுமே அடுப்பு மேடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடமாவது அல்லது சின்ன நிறை சொம்பாவது நீர் வைத்தே இருக்க வேண்டும். அது இரவு நேரங்களில் வச்சுட்டு போகிறது ஒரு சிலருக்கு பழக்கமாக இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லது. ஆனால் எப்போதுமே நிறைகுட நீர் வந்து உங்கள் அடுப்பு மேடையில் இருப்பது ரொம்பவே சிறப்பு. இரண்டாவதாக வலது பக்கத்தில் நெய், கல்லுப்பு இதெல்லாம் மகாலட்சுமி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதுவும் கல்லுப்புக்கு பக்கத்தில் உப்பு ஜாடியில் நம்ம ஊறுகாய் வைப்பது, ஊறுகாய் ஜாடினா குட்டி குட்டி ஜாடிகள் இருக்கும். உப்புக்கு பக்கத்தில் ஊறுகாய் வைப்பது மேலும் லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு ஏற்படும். உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. அதே போல் ஒரு சில விஷயங்கள் நம்ம அடுப்படியை நிறைய பேர் சொல்லுவாங்க, அடுப்படியும் சுவாமி அறையும் நம்ம ஒன்று தான், ரெண்டையும் நம்ம சுத்தமாக வைக்கும்போது நமக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நம்ம தூங்குவதற்கு முன்னாடி எச்சில் பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிந்த அளவுக்கு விலக்கி வச்சுட்டு படுங்க. இல்லை எங்களால் முடியல அப்படிங்கிறப்ப அதை தனியாக ஓரமாக வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஜிங்க்கை சுத்தமாக வச்சுட்டு நம்ம படுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுவதை கண் கூட பார்க்க முடியும். அதாவது காலைல எந்திரிச்சு வந்தோன்னே ஒரு ஜிங்க் நிறைய பாத்திரத்தெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே ஒரு டென்ஷன் ஆகிடும். இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையில் எந்திரிச்சு பொறுமையாக நம்ம எல்லா வேலையும் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். எந்த வீட்டில் பெண்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து குடியேறுவாங்க. இப்போ அடுப்பு மேடையில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பொருட்கள்லாம் நீங்கள் மறந்து உங்கள் அடுப்பு மேடையில் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக தீராத கடன் வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பொருட்கள்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதையும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் இருக்கிறதையும் கண் கூட பார்க்க முடியும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருவாடு, இறாலு இது போன்ற காய்ந்த அசைவங்களை நம்ம அடுப்பு பக்கத்தில் அடுப்பு மேடை மேலே வைப்பது ரொம்பவே தவறு. ரொம்ப கஷ்டத்தை அது கொடுக்கும். அதனால் அந்த பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அது அடுப்பு மேடை மேலே வைக்கிறது தான் தவறு. அது மட்டும் இல்லை, சனியின் ஆதிக்கம் நிறைந்த பொருட்களை நம்ம அடுப்பு மேடையில் வைக்கக்கூடாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அருவாமனை, கத்தி இது போன்ற கூர்மையான இரும்பு ஆயுதங்கள் இதெல்லாம் நம்ம அடுப்பு மேலே வைக்கிறது, எள்ளு, கருப்பு எள்ளு இது போன்ற பொருட்களையும் நம்ம அடுப்பு மேடையில் அது குறிப்பாக வலது பக்கத்தில் வைக்கும்போது நமக்கு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு எண்ணெய் சட்டி, இரும்பு பாத்திரங்கள் பயன்படுத்துவோம். அந்த இரும்பு பாத்திரங்களையுமே நம்ம அடுப்பு மேடை மேலே வைக்காமல் அதை வந்து அடுப்படி அப்படின்னாலே நிறைய ஸ்லாப்லாம் இருக்கும். அது போன்ற மற்ற இடங்களில் வைக்கலாம். ஆனால் அடுப்பு மேடை மேலே இரும்பு சார்ந்த பொருட்கள், கூர்மையான ஆயுதங்கள்,
கருமை நிற பொருட்கள் இதெல்லாம் வைக்காமல் இருப்பது ரொம்பவே சிறப்பு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, இந்த கரி துணி அதாவது கைப்பிடி துணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த துணிகளுமே ரொம்பவே சுத்தமாக இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. ஒரு சிலர் கேட்கலாம், "என்னங்க அதுக்காக நாங்க புது துணியாங்க நாங்க எடுத்து வைக்க முடியும்? கை துணி அப்படின்னாலே கைப்பிடி துணினா நெறைய அழுக்கு பட தான் செய்யும். இதெல்லாம் ஒரு விஷயமா?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைப்பிடி துணி நெறைய அழுக்கு அடைய தான் செய்யும். ஆனா நம்ம 2 நாட்களுக்கு ஒருக்க, 3 நாட்களுக்கு ஒருக்க மாற்றும்போது கண்டிப்பா அதில அதிக அழுக்குகள் இருக்காது. நமக்கு ஒரு அந்த துணிய நம்ம பிடிச்சு நம்ம வேலை செய்வதற்கும் நமக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பா இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். இத 1 மாசம் நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட மாற்றங்களை நீங்க எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்.